ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷாருபார் தமக்கு. அரண்நாமம் ஆயிரத்தில் 361 திருநாமம் வாசஸ்பத்தியாய நமஹா அப்படின்னு. வாசஸ்பதி அப்படின்னா தேவகுருவான வியாழ பகவான், அவருக்கு ப்ரஹஸ்பதி அப்படிங்கிறோம், அவருக்கு பேர். அதே மாதிரி பிரம்மாவுக்கும் அப்படி ஒரு பேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த 362வது திருநாமம் ஓம் வாஜசனாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, வாஜசனேயம் வாஜசனேயம் அப்படின்னு வேதத்தில் ஒரு பிரிவு, சாக்கை. அதாவது வேதம் அப்படிங்கிறது ரொம்ப அகண்டமாக இருக்கிறது, அதுக்கு ஒரு அளவில்லாத அகண்டமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடியதில் ஷாகைனா கிளை, பிரிவு. இந்த கலியுகத்தை உத்தேசித்து வேதவியாசர் மகரிஷி தான் அதை பிரிச்சர், பலவா பிரித்து அதை முதல்ல என்ன பண்ணினா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம்னு 4 பிரித்து கிளாஸிஃபை பண்ணி அந்த ஒவ்வொரு வேதத்துக்குள்ளேயும் பல சாக்கைகள், அதை அவர்கள் அதை பாதுகாத்துன்னு வரணும், அதை படித்து பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு நியமத்தை கொண்டு வந்தார். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரே பெருசாக இருந்தது அப்படின்னா அதை யாரும் தொடவே மாட்டா, முதல்ல அது எல்லாம் மொத்தமும் போயிடும். ஆனால் அதை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துல வச்சோம் அப்படின்னா அது எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த வேதத்தில் வாஜசனேயம் அப்படின்னு ஒரு சாக்கை. அந்த சாக்கை இந்த உலகத்தில் எப்படி வெளியிடப்பட்டது அப்படின்னா, சூரிய வடிவில் இருந்து அவர் தான் இதை இந்த பூமிக்கு வெளியிட்டார் அப்படின்னு நமக்கு புராணங்கள்லாம் சொல்கிறது. அதனால் அந்த சூரிய வடிவாக இருக்கிறவங்க அவர் தானே. இன்னும் சொல்லப்போனால் வேதமூர்த்தி அப்படின்னு அவர் என்ன பண்ணார் அப்படின்னார், வேத வடிவாக இருக்கார் அப்படின்லாம் சொல்லப்படுறது இல்லையா. அதனால் அந்த வேதமே அவர் தான். அதனால் இந்த வாஜசனேயம் இல்லை, எந்த சாக்கையாக இருந்தாலும் சரி, எந்த வேதமாக இருந்தாலும் சரி, அது அவர் தான், அவரோட மூச்சு காத்து. எஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. எவருக்கு மூச்சு காற்றே வேதமோ அந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறது. அதனால் அந்த வாஜசனேயம் அப்படிங்கிற சாக்கையாக இருக்கார், பிரிவாக இருக்கக்கூடியவர், அதை சூரிய வடிவில் இருந்து வெளியிட்டவராகவும் இவரே இருக்கார். அப்படிங்கிறதுனால இவருக்கு வாஜசனாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த 363வது திருநாமம் ஓம் நித்யமாஸ்ருத பூஜிதாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, தம் அடியார்களால் நாள்தோறும் பூஜிக்கப்படுபவர் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, முதல்ல சொன்னோம் இல்லையா, 4 ஆசிரமம் அப்படின்னு ஒரு மனித வாழ்க்கையை 4 பிரிவாக பிரிச்சிருக்கு அப்படின்னு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு 4 ஸ்டேஜாக பிரிச்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய இந்த 4 ஸ்டேஜில் இருக்கக்கூடிய 4 ஆசிரமிகளும் தினம் வழிபடக்கூடியவர், பூஜிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி நித்தியம் ஆஸ்ருத பூஜிதாய நமஹா அப்படிங்கிறது அடியார்கள்லாம் நாள்தோறும் பூஜை பண்ணுறது தானே, அதனால தானே அடியார்கள்னு இருக்கும் அப்படின்னு. அப்படி பூஜை பண்ணுறதே அவர் எப்படி நமக்கு அருள் செய்கிறார், அதுன்னா முக்கியம். நம்ம ஒருத்தருக்கு ஒன்று பண்ணுறோம், எதனால் பண்ணுறோம்? ஏதோ நமக்கு வேணும் அதனால் பண்ணுறோம். நாம் ஒருத்தர் வேணும்னு குறித்து ஒன்று பண்ணினோம் அப்படின்னா அவர் அதை நமக்கு திருப்பி கொடுத்தாரா, அதனால் நமக்கு பலன் கிடைச்சிதா, அப்போ தானே அடுத்த தரம் பண்ணணும்னு தோணும். ஆனால் பொதுவாக பார்த்தாக்க இந்த அடியார்கள் அப்படின்னா பரம பக்தர்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா, நமக்கு அவர்களுக்கு ஆண்டவன் அருள் செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, இவர்கள் பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருக்கிறது. கீதையில் சொல்கிறாரு, உன் கடமையை செய்ய, பலனை பற்றி நீ கவலைப்படாத. அப்படி அந்த அடியார்கள்லாம் எப்படி தினம் பூஜை பண்ணுறா, அதை அவர் எப்படி ஏற்றுண்டு அருள் செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு லீலை. வில்வவனம் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல குத்தாலர் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார், ஒரு பக்தர் இருந்தார். அவர் குடும்பஸ்தர், மனைவி, குழந்தைகள்லாம் எல்லாம் இருக்குது. இவர் எப்படி பக்தி பண்ணியிருந்தார் அப்படின்னா, எப்பப்பாரு
அந்த தியாகராஜா மேலே தியாகேஷ பெருமான்கிட்டயே பக்தி மனசு ஈடுபட்டுருக்கு. எப்பொழுதும் அவரோட புகழை கேட்குறது, அவரோட புகழை சொல்கிறது, பரப்புறது, அவருக்கு பூஜை பண்ணுறது, இப்படியே பண்ணியிருந்தார். அடியார்களுக்கெல்லாம் இவர் என்னென்ன பண்ண முடியுமோ அன்னம் பாலிக்கிறது முதலான கைங்கரியம் தொண்டெல்லாம் சிவத்தொண்டெல்லாம் பண்ணிட்டு வர்றார். இப்படி பண்ணிட்டு வர 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 இவர் குடும்பமோ ஏழ்மையான குடும்பம்தான், மனைவி குழந்தைகள்லாம் இருக்குது, ஏழ்மையான குடும்பம்தான். இருந்தாலும் தனக்கு வர சொல்ப வருவாலையும் அடியார்களுக்கு எல்லாம் பண்ணுறது, சேவை செய்கிறது அப்படின்லாம் பண்ணிகிட்டே இருக்கார். இப்படி பண்ணி 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 வறுமை ரொம்ப கீழ்நிலைக்கு வந்துடுத்து, இதற்கு ஒன்றும் இல்லாத அளவுக்கு போயிடுத்து. ஆனால் இப்படி போனால் கூட அவர் என்ன பண்ணினார்னர், தன்னோட இந்த பக்தியை விடாத ஊர் ஊராக போய் க்ஷேத்திரமாக திருத்தலமாக போய் தரிசனம் பண்ணுறது, நதிகளில் ஸ்நானம் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணுறதே என்ன பண்ணார், எல்லாம் குடும்பத்தோடு போகிறது, மனைவி குழந்தைகளோடு போகிறது. இப்படி போகிறாரு. அடுத்த ஊருக்கு போகிறார், அங்கே போய் ஒரு திருத்தலத்துக்கு போகிறார். அப்படின்னா இவர் இருக்கிற ஊருக்கு வரவர்களுக்கெல்லாம், வில்லுவனத்துக்கு வரவாளுக்கெல்லாம், அடியார்களுக்கெல்லாம், தரிசனத்துக்கு வரவாள்லாம் இவர் சாதம் போட்டு எல்லாம் பண்ணுறாரோ இல்லையோ, அது மாதிரி அடுத்த ஊரில் போகிறதே அங்கே பண்ணுறவாளும் இருப்பாளே, அங்கே போய் இவர் சாப்பிட வேண்டியதானே, மாட்டார். வேறு எங்கேயும் எதையும் போய் யார்ட்டையும் கேட்டு தனக்கு வேணுங்கிறது அத்தியாவசிய தேவை தான், அதை கூட போய் கேட்குற அளவுக்கு அவருக்கு மனசு வரல. அவரோட பக்தி அப்படி இருந்தது. ஏன்னா அவை பாட்டி வேறு சொல்லிட்டாரே, ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு அடுத்தவாள்கிட்ட போய் கை நீட்டு வாங்கிறது நமக்கு ஒரு கௌரவ குறைச்சல்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதான் சாதுக்களோட லட்சணம். அதனால் யார்ட்டையும் எதையும் கேட்குறதும் இல்லை. இப்படி பண்ணின்னு இருக்கிறவர் பல யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதே திருவாரூர் போய் தியாகேஷ பெருமான தரிசனம் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு லட்சியம். அதுக்காக நோக்கி போயின்னு இருக்கார். காடு மலை எல்லாத்தையும் தாண்டி இப்படி போயிட்டே இருக்கார். நடந்து தான் போயாகணும். நடந்து போகிறதே இவர் என்ன அப்படின்னா, எந்த இடத்துலையும் யாருக்கும் உணவு கேட்கல. சரி, இவர் தான் கேட்கலன்னு யாரானாலும் கொண்டு கொடுப்பாளா அப்படின்னா அதுவும் கிடைக்கல. இவருக்கு வேணால் பரம பக்தராக இருக்கார், கூட மனைவி வரா, குழந்தைகள் வருது, பசங்க வருது, இவாளுக்காகவே ஏதானும் பண்ணக்கூடாதோ, அதை பற்றியே அவருக்கு சிந்தனை இல்லை. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அந்த பஞ்சாட்சரத்தையே ஜபம் பண்ணிட்டு எப்பப்பாரு அந்த சிவபெருமானையே மனசில் தியானம் பண்ணிட்டு அந்த பேரின்பத்திலேயே அவர் போயிட்டே இருக்கார். இப்படி போக போக நடக்க நடக்க ஒன்றும் சாப்பாடும் கிடையாது, நடந்தும் பண்ணணும் அப்படின்னா உடம்பு வீக்காயிருது, க்ஷீணமாயிருது. க்ஷீணமானால் இந்த மனைவியால் நடக்க முடியுமா நடக்க முடியலையா தெரியல, அவளுக்கு சோர்ந்து போயிடுத்து, குழந்தைகள்லாம் வாடி போயிடுத்து, சோர்ந்து போயிடுத்து, இவருக்குமே கை காலெலாம் சோர்ந்து போய் பல நாட்கள் சாப்பாடு இல்லாத இருந்தால் எப்படி இருக்கும். அப்படி இருந்தாலும் விடாத ஒரு வைராக்கியம் பக்தியோடு இவர் திருவாரூர் நோக்கி வந்துட்டுருக்கார். இந்த திருவாரூர் எல்லை வந்தாரோ இல்லையோ, இவரால் அதுக்கு மேலே நடக்க முடியல, மயக்கம் போட்டு விழுந்துட்டார். எந்த இடத்துல இருக்கோ என்னன்னு தெரியாது இவருக்கு, இவ குடும்பத்தில் வரவாளுக்கும் தெரியாது. அப்படி விழறதே என்னாச்சு, இரவு ராத்திரி. அந்த சமயத்தில் என்னாச்சு, தியாகராஜாவுக்கு அர்த்தஜாம பூஜைக்கு பிரமாதமாக விசேஷமாக நைவேத்தியங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த மணி அடிக்கிற சத்தம் கேட்குறது. மணி அடிக்கிறது அந்த சத்தத்தை கேட்டோன்னே இந்த குத்தாலரோட மனைவி இருக்காளே அந்த அம்மா பார்த்துட்டு அழுதா. உடனே தியாகேஷ பெருமானை பார்த்து கேட்குறா, உன்னோட பக்தர் உன்னை தவிர இவர் எதையும் பார்க்கல, ஒரு வயிற்றுக்கு வேணும், உணவுக்கு வேணும், இல்லை ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தைகள் மனைவி இருக்கா, அவளுக்கும் பண்ணணும் அப்படிங்கிறது கூட இந்த பிரஜை இல்லாத உன்னோட சிந்தனையிலேயே இருந்து உன்னை கண்ணார சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கு. அப்படி வந்தவர் இந்த எல்லைக்குள்ளே வரத்துக்குள்ளேயே அவரால் இப்படி விழுந்துட்டார், கீழே விழுந்துட்டார், மயக்கமாக விழுந்துட்டார். அவர் எத்தனை நேரம் இருப்பார் தெரியாது. இப்படி உன்னோட பக்தருக்கு இப்படி ஒரு உயிர் போகிற நிலையில் இருக்கிறதே, உனக்கு இப்படி மணியெல்லாம் அடிச்சுட்டு இத்தனை விசேஷமான நைவேத்தியத்தோட உனக்கு சாப்பாடு கேட்குறதா, உனக்கு தேவையா அப்படின்னு இந்த அம்மா மனசில் குமுறா. அது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிறது தான் வச்சுக்கோ. இந்த அம்மாவும் நல்ல அம்மா தான், இருந்தாலும் என்னமோ தெரியல, தன் கணவரோட உயிர் இப்படி போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எந்த மனைவிக்கு தான் பதைக்காது. ஏன்னா
இவருக்கு இவரையோட நிலைமையே இப்படி இருக்குது அப்படின்னா, வைராக்கியத்தில் பக்தியில் சிறந்தவர் இவருக்கே இப்படி ஆயிடுத்து அப்படின்னா, இன்னும் இவர் இந்த அம்மாவுக்கு என்ன ஆக போகிறது, குழந்தைகளுக்கு என்ன ஆக போகிறது? அதனால் அந்த தாபத்தில் தியாகராஜாட்ட கோச்சிக்கிறான். இப்படி உன்னோட பக்தர்கள் நாங்கள் உன்னை பார்க்கணுன்னு வந்தவாளுக்கு சாப்பாடு இல்லாத உயிர் போப்புறது, ஆனால் நீ என்னடான்னா ஜம்முன்னு வடை பாயசத்தோடு சௌக்கியமாக சாப்பிட்டுன்னு இருக்கியே, இது பரவாயில்லையான்னு. இது இந்த அம்மா சோரத்தை பார்த்தா சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட தேவாரம் தான் ஞாபகம் வருது. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீ போல் உள்ளே கனன்று முகத்தான் மிகவாடி, வாழாங்கிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால், வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. அவருக்கு கண்ணு பயிர்றது இல்லையா, கண் பார்வை பயிர்றது இல்லையா, 2 கண்ணும் திருவத்தியூரில் பார்வை பயிர்றது. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் ஒரு கண்ணு கிடைக்கிறது. அப்புறம் இந்த திருவாரூருக்கு வரத்தே ஒரு கண்ணால் பார்க்கறதே அவர் சொல்கிறார், உன்னோட அந்த திவ்ய திருமேனியை பார்க்கறதுக்கு 1000 கண் இருந்தால் கூட போகாது, ஆனால் எங்களுக்கு இருக்கிறதே 2 கண்ணு, அந்த 2 கண்லேயும் ஒரு கண்ணை இல்லாத இருக்குது, எப்படி ஒரு கண்ணால் உன்னை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறார், நாங்கள் அடியார்கள்லாம் தங்களோட குறைய மனசில் குமரிண்டு குறைய சொல்லிட்டு உங்கள்கிட்ட முறையிட வர்றோம். அப்படி முறையிட வர்றதே ஐயோ பரிதாபத்தோடு அப்படியே அவனுக்கு ஆயிடுத்தா அப்படின்னு கேட்டு அருள் செய்யாத நீ பாட்டுக்கு வாழாங்கிருப்பீர் அப்படின்னா, காதலையே வாங்கிண்டியா வாங்கலையான்னு தெரில, எங்களெல்லாம் கண்டுண்டியா கண்டுக்கலையானே தெரியல, அப்படி நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க, இது உனக்கே நியாயமா? இப்படி இருக்கலாமா? உன்னோட அடியார்கள் கஷ்டப்படுறதே நீ ஓடி வர வேண்டாமா? என்னன்னு கேட்டுண்டு இப்படி நாங்கள் கஷ்டத்தை வாய் விட்டு சொன்னால் கூட நீ அதை கூட லட்சியம் பண்ணாத இப்படி அலட்சியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறார், வாழாங்கிருப்பீர் திருவாரூர்காரரே என்ன பண்ணினார், வாழ்ந்து போதீரே அப்படின்னா, இந்த இடத்துல வாழ்ந்து போதீர் அப்படின்னா நன்னா சௌக்கியமாக இருன்னு தானே அர்த்தம், நேர் அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னார், வாழ்ந்து போதீரே அப்படின்னா நீ எங்களை கஷ்டம் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறதே நீ மட்டும் சௌக்கியமாக இருப்பியா, நன்னா இரு, நான் வாங்கின கடனை கொடுக்கலையோ இல்லையோ, நான் கொடுத்த கடனை கொடுக்கலையா, அதனால் நீ நன்னா சௌக்கியமாக இரு அப்படின்னா இங்கே அர்த்தம் என்ன, நன்னா இருன்னு அர்த்தம், அழிஞ்சு போன்னு அர்த்தம். சொல்கிறவர் யார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஏன்னர் தம்பிரான் தோழர் அவர், அதனால் அவர் என்ன வேணால் சொல்லுவார், எனக்கு அனுகிரகம் இல்லைன்னா இப்படி தான். அதை மாதிரி இந்த அம்மாவும் சொன்னாலோ இல்லையோ தியாகராஜாவுக்கு பொறுக்கலை. உடனே அசரீரிய ஆகாசவாணியில் அங்கே இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் சொல்கிறார், இந்த இடத்துல என்னோட அடியார்கள் குடும்பத்தோடு கிடக்கா, அவர்களை போய் உடனேயே அழிச்சுன்னு என்னை தரிசனம் பண்ணி வச்சு எனக்கு இந்த நைவேத்தியத்தில் இருக்கிறத எல்லாம் என்னை விட அவளுக்கு முதல்ல கொடு அப்படிங்கிற, அவர்களுக்கு முதல்ல கொடுத்து அவர்கள் உயிர் பழைக்கணும் அப்படின்னு. உடனே எல்லாரும் தேடின்னு வரா அடியார்களாக, என்ன ஆண்டவனே இப்படி சொல்கிறார் அப்படின்னா அவர்கள் நிஜமாகவே பெரிய பக்தர்களாக தானே இருக்கணும். அதனால் இவர் இருக்கிற இடத்துக்கு எந்த இடத்துல விழுந்திருக்காளோ திருவாரூர் எல்லையில் அங்கே அவரை ஆசுவாசப்படுத்தி எல்லாரையும் கோவிலுக்குள்ளே அழிச்சுன்னு போய் தியாகராஜாவை தரிசனம் பண்ணி வச்சு அவருக்கு அர்த்தஜாமத்துக்கு வச்ச நைவேத்திய தத்தனையும் இவர்களுக்கு வயிறார கொடுத்து எல்லாம் பண்ணினா, அப்புறம் இந்த அம்மா ஆச்சரியப்படுறா, நான் எங்கேயோ உட்காந்துன்னு உன்னோட எல்லையில் குறப்பட்டுனே அது உங்கள் காதில் விழுந்துருத்து போல இருக்குது அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா, நித்தியமாஸ்ரித பூஜிதாய நமஹ, தினம் அப்படி விடாத இடைவிடாது பக்தி பண்ணுறவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் எங்கே இருந்தாலும் ஓடி அருள் செய்யக்கூடிய கருணாமூர்த்தி தான் சிவபெருமான்னு தெரியுது. அப்படி இருக்கிறவரோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.